திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன். அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நல்ல சிந்தனையோடு துயில் உணருங்கள். நல்ல சிந்தனை. அது என்ன சிந்தனை? அறச்சிந்தனை. அது என்ன அறச்சிந்தனை? ஐந்தெழுத்து மந்திரமாகிய அற்புத மந்திரமாகிய நமச்சிவாய என்ற மந்திரம் அற்புதமான மந்திரம். இந்த அற்புதமான மந்திரத்தை நீங்கள் விடியற்காலையிலே நமச்சிவாய 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 என்று சொல்லி நலம்பல பெற்று நலமாக வளமாக வாழ்வீர்கள் என்று நான் வாழ்த்து மகிழ்கிறேன். திருச்சிற்றம்பலம். கவலையே வேண்டாம். சிறப்பாக சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழலாம். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் கூத்தப் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனவர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனவர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குருவருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று ஏழாம் திருமுறையிலே திருநறையூர் சித்தீச்சரம் திருத்தலம் சிந்திக்க இருக்கிறோம். ஏழாம் திருமுறை 93வது பதிகம். அடியார் பெருமக்களே, 93வது பதிகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது 4வது பாடலை பெருமானிடத்திலே நாம் விண்ணப்பிப்போம். சுந்தரராலே பாடப்பெற்றது. நம்பியாரூரில் திருவேழிமலையிலிருந்து திருவாஞ்சியம் சென்று பணிந்து பாடிய பிறகு அரிசிற்கரை புத்தூருக்கு செல்லும் வழியிலே அப்படியே திருநறையூர் சித்தீச்சரத்தை வணங்கி பாடியது 11 பாடல்கள். இந்த தலத்தில் உள்ள திருக்கோயில் இறைவனுக்கு இடமாக இருக்கக்கூடிய சிறப்பினை அருளி செய்தது. அம்மை அழகம்மை, அப்பர் சித்தநாதர். திருச்சிற்றம்பலம். 4வது பாடல். மரக்கொள்ளரக்கன் வரைதோள் வரையா, மரக்கொள்ளரக்கன் வரைதோள் வரையா, இறக்கொள் விரற்கோன் இருக்கும் இடமாம், நரக்கொள் கமலந்தனி நனிபள்ளி எழ திறக்கும் நறையூர் சித்தீச்சரமே. தேனை கொண்டுள்ள தாமரை மலரை நன்கு துயில் எழும்படி வண்டுகள் திறக்கின்ற திருநறையூர். தாமரை மலரை துவைகிறது எது? வண்டுகள். அப்படிப்பட்ட வண்டுகள் நிறைக்கின்ற திருநறையூரிலே உள்ள சித்தீச்சரம் என்னும் திருக்கோயிலிலே விரதத்தை கொண்ட, அதாவது வீரத்தை கொண்ட ராவணனுடைய மலை போலும் தோள்களை தனது மலையாலே முறியச் செய்து, மலை போலும் தோள்களை தனது மலையால் முறியச் செய்த விரலை உடைய தலைவனாகிய இறைவன் இருக்கும் இடம் அந்த சித்தீச்சரம். மரங்கள் என்பது மரக்கொள்ள எதுகை நோக்கி வந்தது. உய்ய கொள்ளுதல் போல இறக்கொள்ளுதல். மலர்கள் கூம்புவதை துயில்களாகவும் மலர்களை விழிப்பதாகவும் கூறுதல் ஒரு இலக்கிய வழக்கு. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நம் அனைவரும் திருநறையூர் சித்தீச்சரம் சென்று அங்குள்ளே அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற அழகம்மை உடனமர் சித்தநாதருடைய திருவருளை பெற்று சித்திகள் பல பெற்று நலமாக வளமாக அவன் அருள் துணை கொண்டு வாழ்வோம், அனைவரையும் வாழ்விப்போம் என்று கூறி
அடியார் பெருமக்களந்து விடைபெறுபவர் அடியேன் திருமந்திரச் சுடர் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். ககவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம். அடியார் பெருமக்களே, அடியார் பெருமக்களுக்கு ஒரு வேண்டுகோள். யான் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம் என்பதைப் போல நாள்தோறும் கண்டு கொண்டிருக்கின்ற இந்த காணொளியை கண்டிருந்த அன்பர்கள், அடியார்கள் தங்கள் உற்றார்களையும் உறவினர்களையும் கண்டுகளிக்குமாறு செய்ய திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி என்று சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். அவர்களும் கேட்டாக மகிழட்டும். நன்றி நன்றி நன்றி. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.